அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீ அன்னை பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அப்பா தவ திரு கர்மயோகி அவர்களின் பாதங்களில் சமர்ப்பித்து இன்னைக்கான டெய்லி மெசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஒரு 2 பேருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். யார் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் அது நம்மளோட அப்பா தவ திரு கர்மயோகி அவர்கள். ஏன்னா அவர் இந்த பகவான் எழுதின இந்த லைஃப் டிவைன் அந்த நூலை எம்பசைஸ் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸை எம்பசைஸ் பண்ணி எல்லாருக்குமே அவர் பிசிக்கலா இருந்த டைம்ல எல்லாருக்குமே அந்த லைஃப் டிவைன் போகணும் அப்படின்னு அவர் எடுத்த ஸ்டெப்ஸ் எக்கச்சக்கம். அதுல அவரோட ரைட்டிங்ஸ்ல பகவான் எழுதினதை இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நிறைய எழுதியிருக்காரு. அதுக்காக அவருக்கு நன்றி சொல்லணும். 2வது என்னோட அம்மாவுக்கு நான் நன்றி சொல்லணும். பிகாஸ் அது ஒரு சர்வீஸா எடுத்து அப்பா எழுதின அந்த லைஃப் டிவைனை இன்னும் எனக்கு புரியுற மாதிரி எனக்கு சொல்லி அதை நான் உங்களுக்கு நான் சர்வீஸா பண்றது எனக்கு ஒரு பாக்கியம். ஸோ இவங்க 2 பேருக்கும் நான் நன்றி சொல்லணும். 3rd உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். பிகாஸ் உங்களோட என்கரேஜ்மெண்ட் தான் என்னை இன்னும் கொண்டு போயிட்டு இருக்கு. தேங்க்யூ ஃபார் ஆல் ஆஃப் தெம். பிகாஸ் நிறைய பேர் எனக்கு சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ரொம்ப கிறிஸ்பா கிளியரா இருக்கு உங்களோட நோட்ஸ் எல்லாமே, அந்த ஷார்ட்ஸ் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு நம்ம டாபிக்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு, லைஃப் டிவைன் எனக்கு கேட்க தான் புரியுது, டக்குன்னு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது யோசிச்சீங்கன்னா, உங்களுக்கான டிப் என்ன அப்படின்னா, மதர் கிட்ட ஃபர்ஸ்ட் போய் உட்காந்து, மதர் லைஃப் டிவைன் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் நூல் நாங்கள் கேட்குறோம், படிக்கிறோம், அது எனக்கு புரியுற அளவுக்கு எனக்கு ரெசிபிலிட்டியை கொடுங்க மதர் அப்படின்னு சொல்லிட்டு மதர் கிட்ட போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த லைஃப் டிவைன் ஸ்பீச்சை கேட்க ஆரம்பிக்கும் போது இன்னும் பெட்டரா புரிய ஆரம்பிக்கும் அப்படின்றது தான் உண்மை. 2வது விஷயம், இது ஒரு சூட்சமா அப்பா சொல்லி கொடுத்துருக்காரு. எனக்கு அதிக பலன் வேணும்பா லைஃப் டிவைனால அப்படின்னு யாராவது யோசிச்சிங்கன்னா, உங்களுக்கான டிப் ஆஃப் த டே என்ன அப்படின்னா, கர்மயோகி அப்பா சொல்லியிருக்காரு, இந்த பகவான் எழுதின லைஃப் டிவைன் எனக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நினைச்சு, அது நேரடியா எனக்காக பகவான் எழுதியிருக்காருன்னு நினைச்சு அதை படிக்கும் போது, அதை கேட்கும் போது அதுக்கான பலன் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இனிமே இந்த லைஃப் டிவைன் நம்மளுக்காக, நம்மளோட ஒவ்வொருத்தருக்காக எழுதப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அப்படி நினைச்சு படிக்கணும், கேட்கணும். ஸோ அதுக்கான பலன் அதிகம். ஓகே, நான் சொன்ன மாதிரி இப்போ சாப்டருக்குள்ள போறோம் நியர்பை வீடியோஸ்ல. ஐ திங்க் நெக்ஸ்ட் வீடியோல நம்ம போயிடுவோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. லைஃப் டிவைன் நூல் அப்படின்றது சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்லலாம். இந்த லைஃப் டிவைன் நூலை இன்னொரு ஒரு பெயர் கொடுக்கணும் அப்படின்னா சச்சிதானந்தம்னு சொல்லலாம். அப்போ சச்சிதானந்தம்னா என்ன அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு, சச்சிதானந்தம்னா பிரம்மம். இப்போ எளிய மக்கள் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க பிரம்மம் உலகமாயிற்று அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஸோ இந்த கொள்கையை தான் பகவான் என்ன சொல்றார், இந்த நூல்ல சச்சிதானந்தம் உலகை சிருஷ்டித்தது அப்படின்னு எழுதுறாரு. என்னதுல சாப்டர்ஸ்ல எழுதுறாரு அப்படின்னா, சாப்டர் 9ல இருந்து சாப்டர் 25 வரைக்கும் இதை கவர் பண்றாரு. இதோட முன்னுரை, அதாவது இதோட இன்ட்ரோடக்டரி நோட்டை தான் ஃபர்ஸ்ட் 8 சாப்டர்ஸ்ல அவர் கவர் பண்றாரு. ஸோ சச்சிதானந்தம் உலகை சிருஷ்டித்தது அப்படின்ற ஒரு மேஜர் கான்செப்ட், அந்த மேஜர் கொள்கையை சாப்டர் 9ல இருந்து சாப்டர் 25 கவர் பண்றாரு. இதோட இன்ட்ரோடக்டரி முன்னுரை அப்படின்றத ஃபர்ஸ்ட் 8 சாப்டர்ஸ்ல அவர் எழுதுறாரு. இதுதான் இப்போ முக்கியமான நம்மளுக்கு பாயிண்ட் அனலைஸ் பண்றதுக்கு. பிரம்மமே உலகமாயிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். அப்படிதான் எல்லாரும் சொல்றாங்க. இது வரைக்கும் பிரம்மமே உலகமாயிருக்கு. அப்போ ஆனந்தத்தை தேடிதான் சிருஷ்டி ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனந்தத்தை தேடி சிருஷ்டி ஏற்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தோணுது, ஆனந்தத்தை தேடிதான் சிருஷ்டி ஏற்பட்டதுன்னா அப்ப மனித வாழ்வு எல்லா நாளும் சந்தோஷமா தானே இருக்கணும். அப்ப எங்கேன்னு இந்த கவலை எல்லாம் வருது அப்படின்னு தான் நம்மளுக்கு யோசிக்க தோணுது. ஆனா நம்மளோட வாழ்க்கையில எப்படி இருக்கு, அன்றாட வாழ்க்கையில நம்மளுக்கு ஆனந்தமே இல்லையே அப்படின்னு தான் யோசிக்க தோணுது. ஏன் அப்படின்னா, நம்மளுக்கு நிறைய கவலை, ஏமாற்றம், அதர்மம், மரணம், சித்திரவதை இதெல்லாம் தான் நம்மளோட கண்ணுக்கு தெரியுது. ஸோ ஆனந்தத்தை விட அதோட ஆப்போசிட் துன்பம் தான் எனக்கு நிறைய வருது. இதுல எங்க நான் போய் ஆனந்தத்தை தேடி சிருஷ்டி ஏற்பட்டதுன்னு நான் நம்புவேன்? இந்த கான்செப்டை நான் எப்படி நம்ப முடியும்? இது எப்படி நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யோசிக்கிறோம். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம அவ்வளோ கடவுள் நம்பிக்கையோட இருந்தாலும் நல்லவன் தோக்குறான், ஆனா கெட்டவன் ஜெயிக்கிறான். ஸோ இந்த மாதிரி கெட்டவன் ஜெயிக்கும் போது நம்மளுக்கு எப்படி இந்த ஆனந்தம் வருது அப்படின்னு ஆனந்தம் ஏற்படுதுன்னு நம்ம சொல்ல முடியும்? நல்லவன் நான் இருக்கிறேன், இவ்வளோ எஃபர்ட்ஸ் எடுக்கிறேன், இவ்வளோ நல்லது பண்றேன், ஆனா நான் தோக்குறேன், ஆனா கெட்டவன் ஜெயிக்கிறான் அப்படின்னு இருக்கும் போது எனக்கு எப்படி ஆனந்தம் ஏற்படுகிறது? அந்த இடத்துல துன்பம் தானே வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே யோசிக்கிறோம். ஸோ ஆண்டவனை தேடும் மனிதனுக்கு அடிப்படையாக ஐயங்கள் எழுகின்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிம்பிள் வேர்ட்ஸ்ல
கடவுளை தேடி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருத்தருக்கும் அடிப்படையா டவுட்ஸ் வருது. ஏன்னா நான் நல்லவனா இருக்கேன், நான் நல்லவனா ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் பண்றேன், அப்ப எனக்கு ஆனந்தம் வராம எனக்கு கெட்டது நடக்குது, துன்பங்கள் நடக்குது அப்படின்னு எனக்கு தோணும் போது எனக்கு டவுட்ஸ் தான் வருது, எனக்கு ஐயங்கள் தான் வருது, எனக்கு டவுட்ஸ் வருது. எப்படி ஆனந்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையில ஆனந்தத்தை தேடி சிருஷ்டி ஏற்பட்டது அப்படின்னு சொல்ல முடியும்? மனித வாழ்வு இயல்பாக ஆனந்தமா தானே இருக்கணும். ஆனா அதுக்கு மாறாக இங்க துன்பமா இருக்கும்போது எனக்கு டவுட்ஃபுல்லா இருக்கேன், லைஃபே டவுட்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் பர்சனும் வந்து பயங்கர டவுட்ஃபுல்லா இருக்காங்க. இததான் பகவான் வந்து ஃபர்ஸ்ட் டு 8 சாப்டர் கவர் பண்றாரு. அதாவது ஃபர்ஸ்ட் லைன் 8 சாப்டர்ஸ் வரைக்கும் இந்த பாயிண்ட் தான் மெயினா அவர் டிஸ்கஸ் பண்றாரு. இது ஒரு பாயிண்ட் கிடையாது, இது ஒரு மெயின் என்ன சொல்றது, ஹோலிஸ்டிக் வியூ அபவுட் ஒரு நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ், நம்ம எல்லாருக்குமே வந்து தோன்ற ஒரு மேஜர் திங்ஸ் அவர் அட்ரஸ் பண்றாரு. என்ன பண்றாரு இந்த ஃபர்ஸ்ட் 8 சாப்டர்ஸ்ல அப்படின்னு நம்ம கேட்கும்போது, நம்ம பார்க்குற இந்த கொடுமைகள், அது துன்பமா இருக்கலாம், அதர்மமா இருக்கலாம், மரணமா இருக்கலாம், சித்திரவதையா இருக்கலாம், என்ன வேணாம். ஆனா நம்ம பார்க்குற இந்த கொடுமைகள்லாம் ஆண்டவனை தேடும் ஆனந்தத்தை தரவல்லது. ஸோ இந்த கொடுமை தான் அந்த ஆனந்தத்துக்கு போற வாயில், அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுதான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நம்ம எல்லாருமே என்ன பண்றோம், அந்த கொடுமையை பார்த்துட்டு இதுதான் முடிவு அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா பகவான் சொல்றார், அந்த கொடுமை தான் அந்த ஆண்டவனை தேடும் அந்த ஆனந்தத்தை தரவல்லது, அந்த பாதை அதுதான் தரவல்லது அப்படின்றதான் அவர் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த ஃபர்ஸ்ட் 8 சாப்டர்ஸ். அதுதான் நம்ம இனிமே வரப்போற சாப்டர்ஸ்ல பார்க்க போறோம். ஸோ முக்கியமா இனிமே யாருக்காவது லைஃப்ல துன்பம் வந்துருச்சுன்னா, இதுதான் என் வாழ்க்கை, ஐயோ இதெல்லாம் என்ன கடவுள் இருக்காரா இல்லையா, இனிமே என்ன ஆனந்தத்தை தேடி சிருஷ்டி ஏற்பட்டது, இதெல்லாம் எனக்கு கடவுள் எது சிருஷ்டி ஏற்படுத்துறாரு அப்படின்னு நம்ம யோசிக்கவே வேண்டாம். ஸோ எதுக்காக அந்த மாதிரி அந்த ஆனந்தத்தை பெறணும் அப்படின்னா அந்த வாயில் வந்து கொடுமை தான், அந்த கொடுமைன்ற ஒரு பாத் வழியா தான் உள்ள போய் தான் அந்த ஆனந்தத்தை ரீச் பண்ணணும் அப்படின்றது தான் இங்க சம்மரி ஜிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இந்த நோட்டோட நன்றி.